ஹாய் வெல்கம் டு மை சேனல் இங்கிலீஷ் பேச ரெடியா. ஸோ நம்ம சேனலில் நம்ம எப்படி ஆங்கிலம் ஈஸியாக பேசலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம டெய்லி லைஃப்பில் எப்படி ஆங்கிலம் ஈஸியாக கற்றுக்கலாம், எப்படி பேசலாம் அப்படிங்கிறத பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, அது இல்லாமல் ஆங்கிலம் உங்களுக்கு கற்றுக்க ஆசையாக இருக்குது, விருப்பமாக இருக்குது அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வழக்கம் போல் நான் உன்னை பின்னர் தொடர்பு கொள்கிறேன். நான் உன்னை பின்னர் தொடர்பு கொள்கிறேன். இந்த தமிழ் வாக்கியத்தை எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? நான் உன்னை பின்னர் தொடர்பு கொள்கிறேன். ஐ வில் கான்டாக்ட் யூ லேட்டர். ஐ வில் கான்டாக்ட் யூ லேட்டர். கான்டாக்ட் அப்படின்னா தொடர்பு கொள்வது, லேட்டர் அப்படின்னா பின்னர். சோ நான் உன்னை பின்னர் தொடர்பு கொள்கிறேன் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? ஐ வில் கான்டாக்ட் யூ லேட்டர். இப்படிதான் சொல்லணும். சரியா? புரியுதா? அடுத்த வாக்கியம் பார்க்கலாம் வாங்க. அவன் விரைவில் முடிவு எடுப்பான். அவன் விரைவில் முடிவு எடுப்பான். இந்த தமிழ் வாக்கியத்தை எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? அவன் விரைவில் முடிவு எடுப்பான். He will decide soon. He will decide soon. Decide அப்படின்னா முடிவெடுப்பது, soon அப்படின்னா விரைவில். சோ அவன் விரைவில் முடிவு எடுப்பான் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? He will decide soon. இப்படிதான் சொல்லணும். சரியா? புரியுதா? அடுத்த வாக்கியம் பார்க்கலாம் வாங்க. நான் இனிமேல் தாமதமாக வரமாட்டேன். நான் இனிமேல் தாமதமாக வரமாட்டேன். இந்த தமிழ் வாக்கியத்தை எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? நான் இனிமேல் தாமதமாக வரமாட்டேன். I will not come late again. I will not come late again. லேட் அப்படின்னா தாமதமாக, again அப்படின்னா மீண்டும். சோ நான் இனிமேல் தாமதமாக வரமாட்டேன் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? ஐ வில் நாட் கம் லேட் அகெயின். இப்படிதான் சொல்லணும். சரியா? புரியுதா? அடுத்த வாக்கியம் பார்க்கலாம் வாங்க. அவள் நாளை புதிய வேலை தொடங்குவாள். அவள் நாளை புதிய வேலை தொடங்குவாள். இந்த தமிழ் வாக்கியத்தை எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? அவள் நாளை புதிய வேலை தொடங்குவாள். She will start a new job tomorrow. She will start a new job tomorrow. ஸ்டார்ட் அப்படின்னா தொடங்குதல், நியூ ஜாப் அப்படின்னா புதிய வேலை. சோ நான் உன்னிடம் உண்மையை சொல்வேன். நான் உன்னிடம் உண்மையை சொல்வேன். இந்த தமிழ் வாக்கியத்தை எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? நான் உன்னிடம் உண்மையை சொல்வேன். ஐ வில் டெல் யூ த ட்ரூத். ஐ வில் டெல் யூ த ட்ரூத். ட்ரூத் அப்படின்னா உண்மை, டெல் அப்படின்னா சொல்வது. சோ அவர்கள் உன்னை ஆச்சரியப்படுத்துவார்கள். அவர்கள் உன்னை ஆச்சரியப்படுத்துவார்கள். இந்த தமிழ் வாக்கியத்தை எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? அவர்கள் உன்னை ஆச்சரியப்படுத்துவார்கள். They will surprise you. They will surprise you. சர்ப்ரைஸ் அப்படின்னா ஆச்சரியப்படுத்துதல். சோ அவர்கள் உன்னை ஆச்சரியப்படுத்துவார்கள் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? They will surprise you. இப்படிதான் சொல்லணும். சரியா? புரியுதா? அடுத்த வாக்கியம் பார்க்கலாம் வாங்க. நான் இன்று இரவு தங்க மாட்டேன். நான் இன்று இரவு தங்க மாட்டேன். இந்த தமிழ் வாக்கியத்தை எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? நான் இன்று இரவு தங்க மாட்டேன். ஐ வில் நாட் ஸ்டே டுநைட். ஐ வில் நாட் ஸ்டே டுநைட். ஸ்டே அப்படின்னா தங்குதல், டுநைட் அப்படின்னா இன்று இரவு. சோ நான் இன்று இரவு தங்க மாட்டேன் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? ஐ வில் நாட் ஸ்டே டுநைட். இப்படிதான் சொல்லணும். சரியா? புரியுதா? அடுத்த வாக்கியம் பார்க்கலாம் வாங்க. அவன் இந்த வாய்ப்பை பயன்படுத்துவான். அவன் இந்த வாய்ப்பை பயன்படுத்துவான். இந்த தமிழ் வாக்கியத்தை எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? அவன் இந்த வாய்ப்பை பயன்படுத்துவான். He will use this opportunity. He will use this opportunity. யூஸ் அப்படின்னா பயன்படுத்துதல், ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னா வாய்ப்பு. சோ அவன் இந்த வாய்ப்பை பயன்படுத்துவான் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? He will use this opportunity. இப்படிதான் சொல்லணும். சரியா? புரியுதா? அடுத்த வாக்கியம் பார்க்கலாம் வாங்க. நான் உனக்கு பின்னர் விளக்குகிறேன். நான் உனக்கு பின்னர் விளக்குகிறேன். இந்த தமிழ் வாக்கியத்தை எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? நான் உனக்கு பின்னர் விளக்குகிறேன். I will explain to you later. I will explain to you later. Explain அப்படின்னா விளக்குவது, later அப்படின்னா பின்னர். சோ நான் உனக்கு பின்னர் விளக்குகிறேன் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? I will explain to you later. இப்படிதான் சொல்லணும். சரியா? புரியுதா?
அடுத்த வாக்கியம் பார்க்கலாம் வாங்க. அவள் எல்லாவற்றையும் நினைவில் வைத்திருப்பாள். அவள் எல்லாவற்றையும் நினைவில் வைத்திருப்பாள். இந்த தமிழ் வாக்கியத்தை எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? அவள் எல்லாவற்றையும் நினைவில் வைத்திருப்பாள். She will remember everything. She will remember everything. Remember அப்படின்னா நினைவில் வைத்திருத்தல். Everything அப்படின்னா எல்லாவற்றையும். சோ அவள் எல்லாவற்றையும் நினைவில் வைத்திருப்பாள் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? She will remember everything. இப்படிதான் சொல்லணும். சரியா? புரியுதா? அடுத்த வாக்கியம் பார்க்கலாம் வாங்க. நான் இனிமேல் கவனமாக இருப்பேன். நான் இனிமேல் கவனமாக இருப்பேன். இந்த தமிழ் வாக்கியத்தை எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? நான் இனிமேல் கவனமாக இருப்பேன். I will be careful from now on. I will be careful from now on. Careful அப்படின்னா கவனமாக. From now on அப்படின்னா இனிமேல். சோ நான் இனிமேல் கவனமாக இருப்பேன் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? I will be careful from now on. இப்படிதான் சொல்லணும். சரியா? புரியுதா? அடுத்த வாக்கியம் பார்க்கலாம் வாங்க. அவர்கள் நாளை கூட்டத்தில் கலந்து கொள்வார்கள். அவர்கள் நாளை கூட்டத்தில் கலந்து கொள்வார்கள். இந்த தமிழ் வாக்கியத்தை எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? அவர்கள் நாளை கூட்டத்தில் கலந்து கொள்வார்கள். They will attend the meeting tomorrow. They will attend the meeting tomorrow. Attend அப்படின்னா கலந்து கொள்வது. மீட்டிங் அப்படின்னா கூட்டம். சோ அவர்கள் நாளை கூட்டத்தில் கலந்து கொள்வார்கள் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? They will attend the meeting tomorrow. இப்படிதான் சொல்லணும். சரியா? புரியுதா? அடுத்த வாக்கியம் பார்க்கலாம் வாங்க. நான் இந்த தவறை மீண்டும் செய்ய மாட்டேன். நான் இந்த தவறை மீண்டும் செய்ய மாட்டேன். இந்த தமிழ் வாக்கியத்தை எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? நான் இந்த தவறை மீண்டும் செய்ய மாட்டேன். I will not make this mistake again. I will not make this mistake again. Mistake அப்படின்னா தவறு. Again அப்படின்னா மீண்டும். சோ நான் இந்த தவறை மீண்டும் செய்ய மாட்டேன் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? I will not make this mistake again. இப்படிதான் சொல்லணும். சரியா? புரியுதா? அடுத்த வாக்கியம் பார்க்கலாம் வாங்க. அவன் உனக்காக காத்திருப்பான். அவன் உனக்காக காத்திருப்பான். இந்த தமிழ் வாக்கியத்தை எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? அவன் உனக்காக காத்திருப்பான். He will wait for you. He will wait for you. Wait அப்படின்னா காத்திருத்தல். சோ அவன் உனக்காக காத்திருப்பான் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? He will wait for you. இப்படிதான் சொல்லணும். சரியா? புரியுதா? அடுத்த வாக்கியம் பார்க்கலாம் வாங்க. நான் விரைவில் உனக்கு பதில் அனுப்புவேன். நான் விரைவில் உனக்கு பதில் அனுப்புவேன். இந்த தமிழ் வாக்கியத்தை எப்படி ஆங்கிலத்துல சொல்லலாம்? நான் விரைவில் உனக்கு பதில் அனுப்புவேன். I will send you a reply soon. I will send you a reply soon. Send அப்படின்னா அனுப்புதல். Reply அப்படின்னா பதில். Soon அப்படின்னா விரைவில். சோ நான் விரைவில் உனக்கு பதில் அனுப்புவேன் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? I will send you a reply soon.